நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சிவா மேல வந்து இப்படிப்பட்ட ஒரு பழிய வந்து போட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கான ஒரு பதில வந்து நம்ம ஸ்னேகாக்கு வந்து நம்ம சிந்து தான் வந்து பயங்கரமா வந்து கொடுக்க போறாங்க. அதுதான் அடுத்தடுத்து ரொம்பவே விறுவிறுப்பா வந்து நடக்க போகுது. இங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்னேகாவும் அவங்க அப்பா சத்யராஜா தேவராஜா, ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்தை வந்து கூட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்னேகாவும் சிவாவும் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸா வந்து லவ் பண்ணாங்க. இந்த மாதிரி சிந்து வந்து சிவாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா. கண்டிப்பா அதை வந்து நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தரதா வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணிய ஆண்டி வந்து சொன்னாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதை வந்து அவங்க நிரூபிக்கவே இல்லை. கேட்டா வந்து என்னென்னமோ காரணம்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பொண்ணு சுவாதிக்கும் சிவாவுக்கும் பாத்தீங்கன்னா வந்து நிச்சயதார்த்தம் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னால வந்து ஏத்துக்கவே முடியாது. இது எந்த வகையிலுமே நியாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சிவாவும் நானும் தான் வந்து விரும்பணும். அது மட்டும் கிடையாது, சிந்து வந்து இப்ப டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சிவாவை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா வந்து பஞ்சாயத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இதை பத்தி பாத்தீங்கன்னா பஞ்சாயத்தார் வந்து கேட்பாங்க. அன்னபூரணி சொல்றாங்க, நான் வந்து முன்னாடி அவங்க கிட்ட சொன்னது வந்து உண்மைதாங்கய்யா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து ஸ்னேகா வந்து நிறைய தப்பான விஷயங்கள் வந்து பண்ணதுனால சிவாவுக்கு ஸ்னேகாவை வந்து பிடிக்கல, கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால இதுக்கு மேல வந்து ஸ்னேகாவை வந்து சிவாவோட வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு நான் விரும்பல. அதனால நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் கிடையாது, என் அண்ணன் பொண்ணு சுவாதிக்கும் சிவாவுக்கும் வந்து நான் வந்து இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ அப்போ கூட பாத்தீங்கன்னா நம்ம அன்னபூரணி அவ்வளோ தைரியமா அங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம சிவா பாத்தீங்கன்னா ஒத்துக்க போறதே வந்து கிடையாது. ஸோ உடனே நம்ம ஸ்னேகா கேட்கறாங்க, அது எப்படி ஆண்டி, நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு தான் எல்லா முடிவையும் எடுக்கணும்னு எடுப்பீங்களா? இதனால மற்றவங்களோட நிலைமை என்ன இருக்கும், அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் நீங்க இவ்வளோ செல்ஃபிஷா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்னேகா கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே அதிர்ச்சியாகி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மகா வந்து சொல்றா, ஸ்னேகா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைங்க ஆண்டி, நான் சொல்றது வந்து சரிதானே. ஆரம்பத்துல 4 வருஷமா நானும் சிவாவும் உயிருக்கு உயிரா வந்து காதலிச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, சிந்துவை வந்து இந்த மாதிரி ஏமாத்தி சிவாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சிந்துவை வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா அப்படிங்கறத நிரூபிச்சுட்டா அப்படின்னா உனக்கு நான் வந்து சிவாவை கல்யாணம் பண்ணி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியமே வந்து பண்ணாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது இப்ப என்னடானா இப்படி வந்து சுயநலமா வந்து யோசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. சிவாவை எனக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா வந்து சிந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கான்னு நிரூபிச்சது நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களும் இருக்கு. ஆரம்பத்துல நாங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது நிறைய டைம் வந்து சிவா என்ன வலுக்கட்டாயமா என் கூட வந்து சேர்ந்து ஒன்னா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்டோடனே எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த வந்து சிவா என்னைக்குமே பண்ணிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சிந்து வந்து சொல்றாங்க, இவங்க சொல்றதெல்லாம் போய் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த ஸ்னேகா எப்போ யார் வாழ்க்கையை வந்து கெடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவ வந்து டாக்டர் மேல சொல்ற இந்த பொய்யெல்லாம் வந்து சுத்த பொய் தான். என்னைக்குமே டாக்டர் வந்து அப்படிப்பட்ட ஆள்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சிந்து, நீ கொஞ்சம் வாயை மூடு, நான் ஒன்றும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணும்போது நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அது எங்களுக்குள்ள நடந்த பர்சனல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நம்ம சிவாவுக்கு கோபம் பயங்கரமா வருது. போதும் நிறுத்து ஸ்னேகா, ஏன் இப்படி வாய் கூசாம இவ்வளோ அசிங்கமா வந்து பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கே கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன சிவா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் எனக்கான நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நமக்குள்ள நடந்தது எல்லாமே உண்மைதானே. அப்படி இருக்கும் போது ஏன் நீ இல்லைன்னு மறுக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்னேகா வந்து கேக்குறாங்க. சோ இதை கேட்டோடனே பாத்தீங்கன்னா சிவாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. வாய் மூட, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வந்து வாய் கூசல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சிவா கேக்குறாரு. இல்ல சிவா, நமக்குள்ள நடந்த விஷயத்த நான் வந்து எவ்வளவோ தூரம் வந்து மறைக்கணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற போது நான் உண்மையை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க ஐயா, நான் சொல்றது எல்லாமே வந்து உண்மைதான். எனக்கும் சிவாவுக்கும் வந்து நிறைய தடவை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. அதனால நான் வந்து சிவா கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இது எல்லாமே கேட்டுட்டு பயங்கரமா வந்து எல்லாருமே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அன்னபூரணி எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிறா, வாயை மூடிட்டு வந்து இருக்கா. அந்த இடத்துல மகாவும் பாத்தீங்கன்னா வந்து இருக்கா. ஸோ சிந்து வந்து சொல்றா, ஐயா தயவு செஞ்சு இவங்க சொல்றதை எதுவுமே நம்பாதீங்க, இவெல்லாம் வந்து சரியான ஒரு ஃப்ராடு, சொல்றது எல்லாமே வந்து பொய்யா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது நான் ஃப்ராடா? இங்க பாரு, உன்னை பத்தி இந்த ஊருக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கும் தெரியும், நீ வந்து என்ன ஃப்ராடுன்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி சொல்றத முதல் நிப்பாட்டிரு. இவ சொல்றது எல்லாமே பொய், இவ சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க.
ஓ! அப்படியா? சரி. அப்போ நான் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காட்டிட்டா அப்படின்னா நான் விட்டுர்றேன். அப்படி காட்டாம விட்டுட்டேன் அப்படின்னா, அப்பவே எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன மகா ஆன்ட்டி இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஸோ மகாவும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அம்மா என்னம்மா நீனும்மா இப்படி? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, சிவா ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிவாவை ரொம்பவே வந்து ஆறுதல் படுத்துறாங்க. "நீ எதுக்கும் கவலைப்படாத டாக்டரே, நான் இருக்கேன். கண்டிப்பா வந்து சினேகா இந்த மாரி வந்து தேவையில்லாம உன் மேல இப்படி ஒரு கேவலமான பழிய போட்டுட்டா. நிச்சயமா இதுலேருந்து உன்னை நான் வெளியில கூட்டிட்டு வந்துருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கேன் உனக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ சிவாவும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துலேயே சொல்லிடுறாரு, "சினேகாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே கிடையாது. சிந்து தான் என் மனைவி. நான் சிந்து கூட தான் சேர்ந்து வாழ போறேன்." அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து வந்து சிவாவுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போறாங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.